சஸ்திகாவும் மாயக்கீரையின் ரகசியமும். அத்தியாயம் 1. சஸ்திகாவின் பிடிவாதம். ஒரு அழகான நீலநிற கடற்கரை கிராமத்தில் வசித்து வந்தாள் சஸ்திகா. அவள் மிகவும் சுறுசுறுப்பானவள், எப்போதும் எதையாவது ஆராய்ந்து கொண்டே இருப்பாள். ஆனால் அவளிடம் ஒரு பெரிய குறை இருந்தது. அவள் தட்டில் வைக்கும் காய்கறிகளையும் குறிப்பாக கீரையையும் கண்டாலே ஓடி ஒளிந்து கொள்வாள். சஸ்திகா, இந்த கீரையைச் சாப்பிட்டால் நீ சூப்பர் மேன் போல பலசாலி ஆகலாம் என்பார் அவளுடைய அம்மா. எனக்கு சூப்பர் மேன் பலம் வேண்டாம், எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேண்டும் என்று அடம் பிடிப்பாள் சஸ்திகா. இதனால் அவள் அடிக்கடி சோர்வாகவும் விளையாடும்போது சீக்கிரம் மூச்சு வாங்கவும் செய்தாள். அத்தியாயம் 2. மாலுமி பாப்பாயின் வருகை. ஒரு நாள் மாலை சஸ்திகா கடற்கரையில் அமர்ந்து கடலை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அடிவானத்தில் ஒரு பெரிய புகை கப்பல் தெரிந்தது. அந்த கப்பல் மெதுவாக கரையை நோக்கி வந்தது. அதிலிருந்து முழங்கால் வரை நீண்ட பூட்ஸ் அணிந்த வலிமையான கைகளைக் கொண்ட மாலுமி பாப்பாய் த சேல கம்பீரமாக இறங்கினார். அவர் கையில் ஒரு பெரிய இரும்பு பெட்டி இருந்தது. சஸ்திகா அவரிடம் ஓடிச் சென்று, வணக்கம் பாப்பாய், இந்த பெட்டியில் வைடூரியம் இருக்கிறதா? இது ஏன் இவ்வளவு கனமாக இருக்கிறது என்று கேட்டாள். பாப்பாய் சிரித்துக்கொண்டே, இதில் வைரம் இல்லை சஸ்திகா, அதைவிட மேலான ஒரு விஷயம் இருக்கிறது. உன்னால் இதை ஒரு அங்குலம் கூட நகர்த்த முடியாது என்றார் சவாலாக. சஸ்திகா முழு பலத்தையும் போட்டு தள்ளினாள், ஆனால் பெட்டி அசையவே இல்லை. அத்தியாயம் 3. ஒரு ஆபத்தான சூழல். அப்போது திடீரென வானம் இருண்டது. பலத்த காற்று வீசியது. கடலில் ஒரு பெரிய அலை எழுந்து கரையில் இருந்த ஒரு சிறிய படகை தூக்கிக் கொண்டு போய் ஒரு பெரிய பாறையின் இடுக்கில் சிக்க வைத்தது. அந்த படகிற்குள் ஒரு சிறிய பூனைக்குட்டி மாட்டிக்கொண்டு மியாவ் மியாவ் என்று அழுது கொண்டிருந்தது. சஸ்திகா பதறிப்போனாள். பாப்பாய், அந்த பூனைக்குட்டியை காப்பாற்றுங்கள். ஆனால் அந்த பாறை மிகவும் கனமானது, உங்களால் எப்படி முடியும் என்று கேட்டாள். பாப்பாய் நிதானமாக தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு டப்பா பச்சை கீரையை, ஸ்பினாச் எடுத்தார். அதை ஒரே மூச்சில் சாப்பிட்டு முடித்தார். அடுத்த நொடியே அவர் கண்கள் மின்னின, அவர் தசைகள் முன்னை விட இருமடங்கு பெரியதாக மாறின. அத்தியாயம் 4. கீரையின் மந்திரம். பாப்பாய் ஒரே பாய்ச்சலில் அந்த பாறையை அடைந்தார். சஸ்திகா ஆச்சரியப்படும் வகையில் அந்த ராட்சத பாறையை தனது ஒற்றை விரலால் தூக்கி எறிந்தார். படகு விடுவிக்கப்பட்டது. பூனைக்குட்டி பத்திரமாக சஸ்திகாவின் மடியில் வந்து விழுந்தது. பிறகு பாப்பாய் அந்த இரும்பு பெட்டியை மிக லேசாக தூக்கி காட்டிச் சொன்னார், பார்த்தாயா சஸ்திகா, நான் தினமும் சத்தான கீரைகளை சாப்பிடுவதால் தான் என் உடம்பில் இரும்பு சத்து நிறைந்து இருக்கிறது. நீ இனிப்புகள் சாப்பிட்டால் தற்காலிகமாக சுவை கிடைக்கும், ஆனால் கீரை சாப்பிட்டால் தான் உன்னால் எதையும் சாதிக்க முடியும். அத்தியாயம் 5. சஸ்திகாவின் மாற்றம். சஸ்திகாவுக்கு தனது தவறு புரிந்தது. பாப்பாய், எனக்கு புரிகிறது. நான் பலமில்லாமல் இருந்ததால் தான் அந்த பெட்டியை நகர்த்தக்கூட முடியவில்லை. இனி நான் அம்மா கொடுக்கும் கீரையை ஒரு பருக்கை கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவேன் என்று சத்தியம் செய்தாள். அன்று முதல் சஸ்திகா கீரை ராணி என்று அழைக்கப்பட்டாள். அவள் முன்னை விட வேகமாக ஓடினாள், நன்றாக படித்தாள், எல்லோரை விடவும் வலிமையான சிறுமியாக மாறினாள். இந்த கதையின் முக்கிய படிப்பினைகள். சரியான உணவு, சாக்லேட் மற்றும் மிட்டாய்கள் சுவையாக இருக்கலாம், ஆனால் அவை நமக்கு உண்மையான பலத்தை தராது. உடல் ஆரோக்கியம். கீரையில் உள்ள இரும்பு சத்து நம்மை நோய்களில் இருந்து காத்து சுறுசுறுப்பை தரும். தன்னம்பிக்கை. ஆரோக்கியமான உடல் இருந்தால் மட்டுமே நம்மால் பிறருக்கு உதவி செய்ய முடியும்.